வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜகுமாரி. நான் ஒரு பொதுநல மருத்துவர். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஏபிஆர் கிளினிக் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம நெபுலைசர் எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இது ஒரு நெபுலைசர் மிஷினை எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் தவறு எதுவும் கீழே விழாமல் பார்த்துக்க முடியும். இந்த நெபுலைசர் மிஷின் கூட நம்மளுக்கு எப்பவுமே வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் இருக்கும். அடல்ட் மாஸ்க், பீடியாட்ரிக் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே வரும். ப்ளஸ் ஒரு மெடிசன் சேம்பர் ஒன்று வரும். அப்புறமா ஒரு கனெக்டிங் டியூப் இருக்கும். இந்த கனெக்டிங் டியூப்லாம் இந்த மெடிசன் சேம்பரையும் இந்த மிஷினையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன் சேம்பர் தான். ஏன்னா இதில் தான் நம்ம மருந்து செலுத்தணும் அப்படின்னா, இந்த திரவமுள்ள மருந்து நம்மளுக்கு புகையாக நம்மளுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இப்போது இதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை நான் பார்க்கலாம். இப்போது இந்த மெடிசனை சேம்பரை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதில் தான் நம்ம மருந்து திரவத்தை நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த பச்சை கலரை நம்ம எடுத்தோம்னா இப்படி எடுக்க முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ டோட்டலாக இதிலே ஒரு 3 பகுதி இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் மாஸ்க். ஸோ நம்ம மருந்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எல்லாமே டோட்டலாக இந்த பகுதி எல்லாமே அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு கழித்து ஒரு டவல், ஒரு சுத்தமான டவலில் இதை எல்லாமே இப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது ஈரம் எல்லாமே உறிஞ்சதுக்கு பிறகு ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்துகிட்டு எக்ஸசிவாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கு பிறகு அதோட அந்தந்த பகுதி இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான கவரில் ரேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பயன்படுத்திக்க முடியும். தேங்க்யூ.